மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரை அண்ணாமலை சந்தித்திருக்கின்றார். இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராய விவகாரம் என்பது பெரிய ஒரு தலைவலியை அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலை. 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கள்ளச்சாராயம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சிக்கு சென்றார். அப்பொழுது அங்கு எதனால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டது, இதற்கு யார் காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் பெற்றார். அதன் தொடர்ச்சியாக அங்கு பாஜக சார்பாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் வழங்கினார். எனவே இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளை பாஜக சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த கள்ளச்சாராயம் எத்தனை வருடங்களாக அந்த பகுதியில் காய்ச்சப்பட்டு வருது, யார் யாருக்கு விநியோகம் செய்யப்படுகிறது, இதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளையும் ஒரு பக்கம் பாஜக தரப்பில் முன்னெடுக்கப்பட்டு அதனை ஒரு அறிக்கையாக தயார் செய்து தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்களை சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல பாஜக மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கார்த்தியாயினி, மாநில தலைவராக இருக்க துணைத் தலைவராக இருக்கக்கூடிய AG சம்பத் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவினர் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி அவர்களை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில சந்திச்சிருக்காங்க. எனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையை பாஜக தரப்புல கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கு கள்ளச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாகவும் கள்ளச்சாராயம் குறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு அறிக்கையினையும் கடிதத்தின் வாயிலாக உள்துறை அமைச்சருக்கு ஏற்கனவே அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே இந்த உயிரிழப்பு தொடர்பாக CBI விசாரணை வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்திருந்தார். எனவே தமிழக ஆளுநரையும் இந்த CBI விசாரணை என்பது தேவை, ஏற்கனவே தமிழக அரசு CBCID விசாரணை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. பாஜக சார்பில் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் ஆளுநரை சந்தித்து நேரடியாக வலியுறுத்துவதாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தலைமையில 9 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்திருப்பதை பார்க்க முடியுது. எனவே இந்த குழுவினர் ஆளுநரை சந்தித்த பிறகு வெளியே செய்தியாளரை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்க முடியுது. தொடர்ச்சியாகவே CBI விசாரணை வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய முதற்கட்ட தகவலாக நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.